ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது அறுசுவையும் ஆன்மீகமும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் இன்னைக்கு அரேபியன் பிரெட் புட்டிங் தாங்க செய்ய போகிறேன். இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கஸ்டர்டு பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு பால் காய வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேன். இது நல்லா காஞ்சி வரணும். காஞ்சி கொச்சி வந்த பிறகு நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்து கொஞ்சம் சுண்ட வைக்கணும் பாலை. பால் நல்லா திக்காகணும். ஓரளவுக்கு திக்கான போதும். இப்போ இதில் நம்ம சுகர் சேர்க்கலாம். 1/4 கப்பு சுகர் சேர்த்தா போதும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். பாருங்கள், பால் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்டு பவுடர், அதையும் நம்ம அந்த மிக்சரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா வந்து கஸ்டர்டு பவுடர் கொஞ்சம் திக்காகும், அடி பிடிச்சிரும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு ஓரளவுக்கு திக்கான பிறகு நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு கண்ணாடி கிளாஸ் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ப்ரெட்டெல்லாம் வந்து கரெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி அடுக்கிக்கலாம். ஒரு லேயரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ப்ரெட்டு தேவைப்படும். ஒரு லேயர் அடுக்கி முடித்த பிறகு நம்ம கலந்து வச்சுருக்கிற கஸ்டர்டு மில்கை எடுத்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சு இதில் வந்து ஒரு லேயர் மேலே ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ அதுக்கு மேலே இன்னொரு லேயர் நம்ம ப்ரெட்டை அதே மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ இதை அடுக்கி முடிச்சதும் மறுபடியும் நம்ம அந்த கஸ்டர்டு மில்கை ஊற்றிக்கலாம். மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ அதுக்கும் மேலே ஒரு லேயரை நம்ம ப்ரெட்டை வச்சுக்கலாம். மொத்தம் 3 லேயர் ப்ரெட்டை நம்ம அடுக்கி வைக்கிறோம். இப்போ 3வது லேயரும் நம்ம அடுக்கி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம இந்த கஸ்டர்டு மில்கை ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரெஷ் க்ரீமை 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம கண்டென்ஸ்டு மில்கை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு ரொம்ப அதிகமாக சுகர் இருந்தாலும் நல்லா இருக்காது. ரொம்ப நல்ல மைல்டான சுகர் இருக்கணும். அதனால் கண்டென்ஸ்டு மில்கில் இருக்கிற சுகர் போதுமானதுன்றதுனால நம்ம சர்க்கரை கம்மியாக போட்டிருக்கோம். இதுவே நல்ல ஸ்வீட்னஸ் கொடுக்கும். இப்போ இதுக்கு மேலே இந்த மிக்சரை நம்ம அதில் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த 3வது லேயர் மேலே கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றிட்ட பிறகு இதை நம்ம இன்னொரு கோட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக வந்து போட்டு அந்த லேயரை ஃபார்ம் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக இருக்கணும். 4 பக்கமும் எல்லா பக்கமும் ஈவனாக போட்டுட்டு இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து கார்னிஷிங்காக நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை போட்டுங்க. நான் வந்து பாதாம், பிஸ்தா, முந்திரி இது 3மே நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன், பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக வந்து ஈவனாக வந்து எல்லா பக்கமும் வந்து நல்லா வந்து போட்டு கார்னிஷிங் பண்ணிக்கலாம். இது நட்ஸ் எல்லாம் போட்டு கார்னிஷிங் முடித்த பின்னாடி நாம் வந்து குங்குமப்பூ போட்டுக்கலாம். இதுவும் கார்னிஷிங்காக தான், ஆப்ஷனல் தான். நான் வந்து மேலே குங்குமப்பூ போடுறேன். இது கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும். இப்போ இதை முடிச்சாச்சு கார்னிஷிங்லாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஃப்ரீசரில் கிடையாது, நார்மல் ஃப்ரிட்ஜில் ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம இதை வச்சுக்கலாம்.
இது நல்லா சில்லுன்னு ஆகணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த டெசர்ட்டு. அதனால் நம்ம இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் 3 மணி நேரம் கழித்து எடுத்துக்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும், நல்லா சில்லுன்னு நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தியான ஸ்வீட்டும் இல்லாமல் ஸ்வீட்டு கம்மியாகவும் இல்லாமல் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக செட் ஆகிட்டு வந்திருக்கு. அவ்வளோதான், அரேபியன் பிரெட் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா செட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். நீங்களும் இந்த அரேபியன் பிரெட் புட்டிங்கை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.